நான் ஒன்னே மாத்திரம் சொல்லிக்கிறேன்ப்பா, நான் எங்கேயும் சொல்றேன், எவனை வேணுமானா ஏமாத்திடலாம். விவசாயம் ஏமாத்தினவனே இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு அவன் அசலு எதுவுமே இல்லாம போயிடும். கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் பொறுங்க. நம்ம மாத்திரம் விவசாயி சொன்னோம்னா கெத்தா வெள்ளச்சட்டையை போட்டு காலரை ஏற்றி விட்டுக்கிட்டு போற காலம் வரப்போகுது. களக்கொல்லி அடிக்கிறதுக்கு மருந்து நம்ம கிட்ட இருக்குங்களா? களக்கொல்லி அடிக்காதங்க. கோரையில் இருந்தாங்க, அதுக்கு ஏதோ ஒன்று செய்யணும். கோரை இருந்தாலும் உழுதுக்குங்க. இப்ப நாங்க சின்ன உங்களுக்கு டிராக்டர்கள்லாம் காமிக்கல, சரி, சின்ன டிராக்டர்கள்லாம் வாங்கிக்கோங்க, 2 அடிக்குள்ள கூட உழுகலாம், உழுதுக்குங்க. சரி. அதுக்கு ரொம்ப டயரு கனமா இருக்குது, ஈரத்துல கூட உழுக முடியாதாங்கிறது ஒன்றும் கிடையாது. ஈரத்துலையும் உழுகலாம். அதை வச்சுக்கிட்டு அதை வாங்கிக்கோங்க. உங்களால முடியலன்னா ஒரு 4 விவசாயி சேர்ந்து வாங்கிக்கோங்க. சரி. களைக்கு நீங்க களக்கொல்லியை பயன்படுத்தாதுங்க, உழுதுக்குங்க. இதுவும் அதுக்கு பயன்படுத்தலாம். நிலக்கடலை போடுறதுக்கு நம்ம மருந்து நாங்க எப்படிங்க அங்க வாங்குறது? எப்படி நம்ம பவால் மூலியமா எப்படி வாங்குறது? மருந்து நீங்க இங்கதான் வாங்கிடணும். நாங்க தூரமா இருக்குது, ரொம்ப தூரம். அதான் அதுக்கு என்ன பண்ணுவோம்னு நம்ம முடிவு பண்ணுவோம். நீங்க உங்க ஏரியாவில் வாங்கி பார்சல் மூலியமா அனுப்புற மாதிரி வசதிகள் தான் பண்ண. பார்சல் மூலியமா அனுப்பிடலாம். இன்னொரு தடவை ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வாங்க. இன்னொரு பெரிய விஷயம், நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்க யாருமே கண்டுபிடிக்கல. நம்ம எல்லாரும் சாப்பிடுற சாப்பாடு ஒண்ணுதான். எது? அரிசி, பருப்பு, எண்ணெய் வகை, மாமிச வகை, குடிக்கிற வகை, எல்லா வகைகளும் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொருத்தருடைய ரத்தம் வேற வேற ஆயிப்போச்சு. அதே மாதிரி நீங்க எந்த வெள்ளாமைக்கு போட்டாலும் நைட்ரஜன், பாஸ்பரம், பொட்டாசு, மைக்ரோநியூட்ரியன்ஸ் போட்டீங்கன்னா கூட கொஞ்சம் மகசூல் வரும், இல்லைன்னா மகசூல் கம்மியாகும், அவ்வளவுதான். ஆனா நம்ம மிளகா காரமாயி போச்சு, வெங்காயம் ஒரு மாதிரியான காரத்துல ஒண்ணு இருக்கு, எலுமிச்சம்பழம் புளிப்பாய் போச்சு, கரும்பு இனிப்பாய் போச்சு. இது எப்படி மாறிச்சு? அதனுடைய இனங்கள் அப்படிங்க. அதனுடைய இனங்களுக்கு அந்த குணங்கணங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப செடி கஷ்டப்படுது. காரத்தில் இருக்குது, புளி கஷ்டப்படுது. அதே குணமுள்ளதை கொடுத்துட்டோம்னா நிறைய மகசூல் வரும்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆமா, அதான் மெயினான வேலை. நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப ஒரு என்ன வெங்காயம்னா வெங்காயம் தான் எண்ணினேன். ஆமா, வெங்காயம் தான். செடி வளரணும்னா வெங்காயத்தை தான் நம்ம கொடுத்துக்கிட போறோம். இங்க அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாங்கெல்லாம் ஏகப்பட்ட செலவு, வெங்காயம், மிளகாய். ஆமா, நீங்க செலவு பண்ணி தான் நம்ம போயிருக்கோம் இது வரைக்கும். பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுங்க. வெங்காயத்துக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும், செடியும் நல்லா வளரும். நாங்களும் இங்க வெங்காயம் போட போறோம். இப்போ நீங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருது, எதுக்கு நாங்க ஒரு மாசத்துக்கோ 15 நாளைக்கு ஒரு தடவைக்கோ மக்காச்சோளம், மிளகாய்ங்க எல்லாமே எங்க ஏரியாவில் இருக்குது. கம்ப்ளீட் மக்காச்சோளம் போட்டாச்சு, மிளகாயை பார்த்துட்டீங்க. நாங்க போட வேண்டியது உள்ளியும் போட்டுருவோம், எல்லா வெள்ளைமையும் போட்டுருவோம். முடிஞ்சா மாசம் வாங்க, நாங்க என்ன பண்றோம்னு பார்த்துக்குங்க. அதே இதை பின்பற்றுங்க, சரியா போகும். பருத்தி என்ன ரகம் நடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா ரகமும் நடலாம். நீங்க வாங்கி நட்ட சீடு என்ன அப்படிங்கிறத சொன்னாவே அதை வாங்கி நடலாமான்னு கேட்குறோங்க. வேற எங்க நாங்க வாங்கினது நாங்க ஆந்திராவிலிருந்து வாங்கிட்டு வந்துக்கிடுறோம். சரி, அங்கிருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்கய்யா. நம்ம மாசிப்பட்டம் கூட நட்டி இருக்கோம். சரிங்கய்யா. நாங்க உங்களுக்கு மாசிப்பட்டம் நட்டினதை காமிக்கல. ஆமாங்க, மாசிப்பட்டமும் நட்டி இருக்கோம். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம சொன்னதை செஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க எந்த விதை வேணும் வச்சுக்கோங்க. மாசிப்பட்டம் எந்த விதை வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனா நட்டுறது கொஞ்சம் அகலமா வைங்க. எத்தனை அடிங்கிறீங்க? இப்ப நீங்க உங்களுக்கு தண்ணி தானுங்கய்யா. குறைஞ்சது ஒரு 3 அடி 3.5 அடி வச்சுக்கோங்க. செடிக்கு 2 அடி. சரிங்கய்யா. செடிக்கு 2 அடி, லைனுக்கு 3 இல்லைன்னா 3.5. நாங்க 4 அடி வச்சிருக்கோம். சரிங்கய்யா. நாங்க பார்த்தும் பாராம பண்ணுவோம். விவசாயம் அந்த மாதிரி பண்ண முடியாது. கொஞ்சமா பண்ணாலும் கூட நிறைய மகசூல் வரணும்னா கொஞ்சம் செடிக்கு கூட கொஞ்சம் நட்டிக்கிடும். சரிங்க. 3.5 அடி இல்ல 3க்கு 2, 3.5க்கு 2. சரிங்க. இப்போ நம்ம இயற்கையாக உரம் நம்மகிட்ட உரம் வாங்குறதுக்கு இப்போ வெளியே வாங்குறதுக்கும் இது நல்லது. அது செலவு வித்தியாசம் எது வருங்களாங்கய்யா?
செலவுங்கிற பார்க்குறப்போ பருத்திக்கெல்லாம் கம்மியாக தான் வரும். சரிங்கய்யா சரிங்கய்யா. பருத்தி மிளகாய் இதுக்கெல்லாம் செலவு கம்மியாக வரும் வெளியே பண்ணுறத விட. சரிங்க சரிங்க. எண்ணெயை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சரி 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 சரிங்க. பருத்திக்கு நாங்கள் கொடுக்கறது காட்டன் ஆயில் தான் தர்றோம். எனக்கெல்லாம் ஒரே எண்ணம் என்னன்னு சொன்னோம்னா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். அதனால் நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு நீங்கள் என்ன இல்லை வேற ஆளுகளுக்கும் சொல்லுங்கள். எப்பா இந்த கஷ்டம் இந்த உடம்பெல்லாம் புள்ளடிக்கு இந்த கஷ்டம் எவ்வளோ நாளைக்கப்பா இப்படி படுவீங்க நீங்கள்? போன மாதம் இப்படி இருந்தது, இந்த மாதம் இன்னொரு தடவை வர்றது கூட பறித்து முடிஞ்சு போகும். நமக்கு கூட சரியாக எத்தனை கிண்டால் வந்திருக்கும்னு தெரிஞ்சு போகும். இப்போ இருக்கிறத எடுத்து பார்த்தோம்னா 28 கிண்டால் கணக்கு வந்திருக்கு. நாங்கள் இங்கே பறித்து கூட அங்கே வச்சுருக்காங்க. எத்தனை சொலையிலேருந்து எடுத்திருக்கோம், எத்தனை கிராம் இருக்குதுன்ட்டு. உங்கள் பறித்து காய் எத்தனை கிராம் இருக்கும் சார் அவங்க சொல்கிறாங்க. 4 கிராமும் கூடனா 5 கிராமு, நம்ம இது 8 கிராம் இருக்குது. வெரைட்டி எந்த வெரைட்டி வேணும் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் என்ன சொன்னோம்னா நம்ம சொல்கிறத செய்யுங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக வரும். வரலைன்னு சொன்னோம்னா நாங்களே வர்றோம், நாங்களே வந்து பார்க்குறோம். ஒரு ஊரில் ஒருத்தனை சரி பண்ணோம்னா எல்லாரும் சரியாயிடுவான்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா தைரியமாக செய்யுங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஆந்திராவில் சொல்லுவாங்க, ஒரே மருந்து 4000 ரூபாங்க. 4000 ரூபா 8 டேங்க் அம்மா, இல்லைன்னா 6 டேங்க் அம்மா, இல்லைன்னா 10 டேங்க் அம்மா. நாங்கள் 4 மருந்தும் சேர்ந்து 1900 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இது மாதிரி வேலை செய்யாதது. இதை நீங்கள் இன்றைக்கி அடிச்சிங்கன்னா நாளை காலையில் ரிசல்ட் தெரியும். நாங்கள் எல்லா கம்பெனிக்காரங்களோடையும் பேசுகிறோம். என்னென்னு, ஏப்பா நீங்கள் உங்கள் மருந்து அடித்தா எப்பப்பா எங்களுக்கு ரிசல்ட் தெரியுமானா ஒரு வாரம் ஆகும் சொல்கிறாங்க. வாரம் வரைக்கும் இவன் வேலை செய்யலைன்னு இன்னொரு மருந்து அடித்து போடுவான். நானும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இயற்கை விவசாயம் செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்கேன். பஞ்சகாவியம், மீன் அமிலம், ஆட்டூட்டம், WDC அதாவது வேஸ்ட் கம்போஸ்டர் வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இப்போ அதெல்லாம் வந்து வெளியே எப்படி செய்கிறது என்னங்கிறத நாங்களே செஞ்சுக்கிறோம், நாங்களே பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இந்த மக்காச்சோளம், பருத்தி இந்த பயிர்களுக்கு நம்ம எண்ணெயை பயன்படுத்தணும்னா என்ன பயிருக்கு என்ன எந்த விகிதத்தில் நம்ம பயன்படுத்தணும், என்ன இது செய்யணும் கொஞ்சம் ஆலோசனை சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. நான் உழுகுற காலத்தில் சரியாக சால் அடிக்க கூட நமக்கு தெரியாது. மாடுகளை வச்சு கலப்பை ஓட்டுறப்போ நேராக அடிக்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம பெரிய பெரிய அறிவாளிய விஞ்ஞானிகள்லாம் இருந்துட்டு போயிட்டாங்க. பஞ்சகாவியன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, எவ்வளவு சரி இதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லித்தான் தீரணும். ஏன்னா நீங்கள் அதையே நம்பிக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. வேறு யாராவது என்னமோ இருந்தாலும் கூட தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. நான் ஒன்று சொல்கிறேன். பஞ்சகாவியை வச்சு பஞ்சகாவியில் என்ன இருக்கும்? பஞ்சகாவியில் என்ன இருக்கும்? மாட்டு சாணியை போடுறாங்கிறான், இல்லைன்னு சொன்னோம்னா மோத்தரத்தை ஊற்றுவாங்கிறாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா நம்ம இருக்கோம் 1 மாதமாக மினரல் வாட்டரே சாப்பிட்றோம். 1 மாதத்துக்கு அப்புறம் மோத்தரத்தை நீ டெஸ்ட் பண்ணிப்பார், உப்பாக தான் இருக்கும். நல்லதெல்லாம் நம்ம பாடிக்கு எடுத்துக்கிட்டு எனக்கு வகுத்துக்குள்ளே இருந்தால் வயிறு ஊதி போகும்னு நினச்சிக்கிட்டு மோத்தரத்தை விட்டோம்னா அந்த மோத்தரத்தை எடுத்து நீ செடி கேட்டுறான்னு சொன்னோம்னா எப்படி? வெறும் தண்ணியாக அடித்தோம்னு சொன்னால் எத்தனை லிட்டர் அடித்தாலும் செடி அப்படியே தாங்கிக்கிடும். அதே 1.5 லிட்டர் 2 லிட்டருக்கு மேலே மோத்தரத்தை நீங்கள் செடி மேலே அடிங்க, அப்போவே காஞ்சி போகும். கடல் பக்கத்தில் போய்கிட்டு நீங்கள் விவசாயம் பண்ண முடியுமா? அது உப்பு இது 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 வேறு சமாச்சாரம். அதே சமயத்தில் நமக்கு ஒரு இறப்பை வயிற்றுக்குள்ளே ஏன்னு சொன்னால் நம்ம வந்து வேக வச்சு தின்னுடுறோம். சத்துக்கள்லாம் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ஜீரணம் வாங்கிக்கிட்டாலும் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாடுகளுக்கு மாத்திரம் 4 இறப்பை கடவுள் வச்சுருக்கான். எதுக்கு? காஞ்ச புல்லை அது திங்கும். காஞ்ச புல்ல என்ன இருக்கும்? காஞ்ச புல்ல என்ன இருக்கும்? ஆனால் அந்த காஞ்ச புல்லில் இருக்கிற சத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மாடு வளருதுன்னு சொன்னோம்னா அதில் என்ன இருக்க போகுது? அதில் என்ன இருக்க போகுது?
நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வார்த்தையை சொல்கிறோம்னு சொன்னோம்னா கொஞ்சம் ஆலோசனை, சரி அவர் எந்த அர்த்தத்தோடு சொல்லிட்டு போயிட்டாரோ நமக்கு தெரியாது, ஆனால் அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா இதெல்லாம் புரியும். அந்த மாதிரி ஆளுங்க இப்போ அவர் எந்திரிச்சு பேசினார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆளுங்க இதை பண்ணி ரொம்ப கெட்டு. இப்போ அவருக்கு எவ்வளோ மகசூல் வந்ததுன்னு கேளுங்க, மகசூல் எவ்வளோ வந்திருக்குன்னு கேளுங்க, ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்மக்கிட்ட வந்து இப்போ சரியாக இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பஞ்சகாவியம் எழுதணும்னா மாட்டுச்சாணியும் மோத்திரமும் ஒன்றும் வேலை செய்யாது, இது தள்ளிட்டுது. சரி, இதுக்கு முன்னாடி என்ன நம்ம புஞ்சையில் குப்பை அடிச்சுக்கிட்டோம், இத்தனை வருஷ காலம் அதுதானே பண்ணணும், இப்போ என்ன திடீர்னு இவர் வந்து இதை சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது வந்து வயிற்றுக்குள்ளே போனவொடனே இந்த காஞ்ச புல் ஒவ்வொரு இறப்பைக்கு போய் 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 லாஸ்ட் இறப்பைக்கு வந்து வயிற்றுக்குள்ளே இருந்தால் எனக்கு வயிறு ஊதிக்கிடும்னு சொல்லி போட்டு வெளியே தள்ளுது. அதில் வேணுமுன்னா டீகம்போஸ் பாக்டீரியா வெளியே வரலாம். ஏன்னா ஒரு புல்லை வந்து மக்க வைக்கணும்னு சொன்னோம்னா பாக்டீரியாவில் தான் முடியும். அந்த பாக்டீரியா வெளியே வரும். அது ஒரு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது தடவை வந்து நம்ம அந்த காலத்தில் நம்ம பொம்பளை வீட்டில் சாணிப்பால் தொடிப்பாங்க. சாணிப்பால் தொடிச்சிட்டு கூட்டுறப்போ சின்ன சின்ன துண்டுகளாக இந்த இவ்வளோ வரும். இது வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டுறப்போ இது கொஞ்ச நாளில் இது வந்து என்ன ஆகும்னா இதுவும் டீகம்போஸ் ஆயிரும். அப்போ அந்த இடைவெளி ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழி காற்று உள்ளே போனதுனால உள்ளே இருக்கிற பாக்டீரியா அதுக்கு காற்று கிடைச்சதுனால அது வேலை செஞ்சு நமக்கு வெள்ளாமல் வந்திருக்கு. இதில் பலமத்தர் இருக்காது. நீங்கள் அதை விட அதுக்கு போடுற புல்லை கட் பண்ணி அதிலே டீகம்போஸ் பண்ணி செடிக்கு போடுங்க, பிரமாதமாக வரும். ஏன்னா இது எங்கேயும் போகலை, இந்த சத்து எங்கேயுமே போகலை, அதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு இது வகுத்துக்குள்ளே போய் வர்றப்போ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேஸ்ட்டை தான் வெளியே தள்ளுது. நீங்கள் என்ன புல்லை போடுறீங்களா? இப்போ நாங்கள் அதான் முதல்ல நம்மெல்லாம் கோழி உரத்தை போட்டுக்கிட்டு இருந்தோம். கோழி உரத்துக்கு என்ன போடுறாங்க? கோழிக்கு என்ன கொடுக்குறாங்க? கோழிக்கு என்ன கொடுக்குறாங்க? மக்காச்சோளம், கருவாடு, எலும்புத்தூள், இதுதானே கொடுக்குறது. அதே இதை நீங்கள் நிலத்துக்கு போடுங்க, பிரமாதமாக வரும். கோழிக்குள்ளே போய் கோழி முட்டைக்கு அதை வளர்கிறதுக்கு இந்த இதுலேருந்து சத்தை எடுத்துக்கிட்டு தான் அது வளருது. இதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு? நாங்கள் மக்காச்சோளத்துக்கு மக்காச்சோளம் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ண போகிறது அதுதான். கடைசி காலத்தில் சாகுறதுக்குள்ளே சரி நம்மாழ்வார் ஐயா நல்லா இருக்கணும், அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு மேலே நம்மளை சொல்லணும்னு சொன்னால் நான் ஏதாவது அதை விட ஜாஸ்தியாக செஞ்சுட்டு போனால் தான் நம்மளை சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் மக்காச்சோளம் நீங்கள் போடணும்னா அதுக்காக மக்காச்சோளத்தையே அடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலத்துக்கு உங்களுக்கு 3 நேரமும் இட்லி போட்டால் நீங்கள் சாப்பிடுவீங்களா? தினம் இந்த போய் இட்லி தான் போடுவான்ட்டு சும்மா உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்டு பேசாமல் உட்காந்துருவீங்க. அதே மாதிரி பாக்டீரியாவும் நம்ம போடுற உணவை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிடணும். அப்போ தான் பாக்டீரியா வேலை செய்யும். உங்கள் நிலத்தில் எவ்வளவு பாக்டீரியா நிறைய இருக்கோ, அதாவது ஸ்டாண்டர்டாக, அதாவது நல்லா வேலை செய்கிற விதமாக இருக்கோ அவ்வளவு மகசூல் வரும். கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் பொறுங்க. நம்ம மாத்திரம் விவசாயின்னு சொன்னோம்னா கெத்த வெள்ளச்சட்டையை போட்டு காலரை ஏற்றி விட்டுக்கிட்டு போகிற காலம் வரப்போகுது. நீங்கள் அதரையும் படவே படாதுங்க. அதுதான் எங்களுடைய குறிக்கோள், அதுதான். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கிட்டாதுங்க. நம்ம வாழ்வோம், கெத்தாவே இருப்போம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொன்னாங்கல்ல, அவன் சொல்லிட்டு போயிட்டான், நம்ம அதை செஞ்சு காமிப்போம். அதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்போ நம்மளுக்கு ஆயிலில் என்னென்ன சத்து இருக்குது அது நிலக்கடலைக்கு என்ன போடுவீங்க? நான் நிலக்கடை பயிர் காய்கறி தான் பயிர் வைக்கிறோம். காய்கறி பயிருக்கு தான் என்ன போடுவேன்? அது யூரியா, பொட்டாசு, டிஏபி, பொட்டாசு, யூரியா, இதுதானே போடுவோம். மைக்ரோநியூட்ரியன்ஸ் போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். நிலத்தில் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை எடுத்துக்கிட்டு தான் செடி வச்சுக்கணும். நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சோம்னு சொன்னோம்னா, என்ன போடுறானோ இதை எடுத்து அதனுடைய விதையில கொண்டு வச்சுக்கிடுவோங்கிறதுக்காகத்தான் முதல் நம்ம எண்ணெயை இதை கண்டுபிடிச்சோம்.
அதனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது தக்காளி நம்ம தக்காளி போட்டுருக்கோம். தக்காளிக்கு தக்காளி தான். தக்காளி விலையிலேன்னு போட்டு ஓடையில் போட்டுருவீங்களா? என்னடா அநியாயம் இது? வெண்டைக்காய் விலையில வெண்டைக்காயில் போட்டுருவீங்களா? நான் இனிமே போட மாட்டேன், உரத்துக்கும் போக மாட்டேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கிற வரைக்கும் நம்ம சாவுங்கிறது நம்ம கையில் இல்லை, அது அவர் செய்கிற வேலை. அது வரைக்கும் நம்ம பண்ணாமல் விடவே மாட்டோம். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு போகிறோம். முழு பரிசோதனை ஆனதுக்கப்புறம் கடலைக்கு கடலை தான். நான் எத்தனையோ இடத்துல பண்ணிட்டேன். கடலைக்கு கடலை எண்ணெயை கொடுத்து அவன் 15 உதாரணத்துக்கு சொல்கிறேன், 15 மூட்டை வர்ற இடத்துல 35 மூட்டை வந்திருக்கு. இப்போ எப்போ முதலீடு அதை பற்றி பேசாதங்க. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப கம்மியாக தான் வரும், கம்மியாக வரும், கூடுதலான மகசூல் வரும். நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு மருந்து மிளகாய் செடிக்கு அடிக்கணும் எவனோ சொன்னேன், அவன் எங்கே உட்காந்துருக்கான்னு தெரியல. கோயில்பேட்டையில் ஒரு மருந்து கடை இருக்குது. சுருட்டைக்கு என்ன மருந்து இருங்க, மருந்தே இந்த வருஷம் இல்லைன்ட்டானா. சுருட்டைக்கு இந்த வருஷம் மருந்தே இல்லைன்ட்டானா. எங்ககிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு போனவன் மருந்து மிச்சம் வச்சுருக்கான். இவங்க இருந்துக்கிட்டு அந்த மருந்தை வாங்கி அடிப்பாப்பட்டேன்னு 2 மருந்துல எல்லாம் சுருட்டை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. மருந்தே இல்லைங்கிறதுக்கு மருந்து இருக்குல்ல. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, இருக்கிற மாதிரி பேசுவோம், இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்லிடுவோம். உங்களை ஏமாற்றப்படாது. நான் ஒன்றே மாத்திரம் சொல்லிக்கிறேன்ப்பா, நான் எங்கேயும் சொல்கிறேன், எவனை வேணுமானா ஏமாத்திடலாம். விவசாயம் ஏமாத்தினவனே இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு அவன் அசலு எதுவுமே இல்லாமல் போயிடும். அது மாத்திரம் ஒன்று நல்லா மனசில் வச்சுக்கோங்க நீங்கள். அதனால் நமக்கு எதுக்கு 2வது தடவை நான் என்ன சொல்கிறேன்னு சம்பாதிக்கணும்னு எனக்கு எத்தனையோ வழி இருக்குது. இன்னொன்று கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சாப்பாடு கூடாமல் முடிஞ்சால் நீங்கள் பொங்காமல் நாங்களே பொங்கி உங்களுக்கு கொடுக்குறோங்கிற முடிவில் தான் இருக்கோம். ஆமாம், ஏகப்பட்ட பேருக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் தினமும். சில ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு ஒரு வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அந்த பக்கெட்டுக்குள்ளே என்னென்ன பிடிக்கும், என்னென்ன காய்கறி வைப்போம், எவ்வளோ சாப்பாடு போடுவோம், வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துறோம்ன்ற. நிறைய செய்ய போகிறோம், நம்ம நல்லா இருப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்தது உங்களுக்கு ஒரு பாக்கியம், நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பாக்கியம். ஏன்னு சொன்னோம்னா, நான் மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருந்து நான் மாத்திரம் லாபமானால் போதாது, உங்களுக்கும் லாபம் வரணும், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக இன்னைக்கு நல்லா சாப்பிட. ஆனால் அவன் சாம்பார் எப்படி வச்சுருக்கான்னு தெரியல. சாம்பார் பொடியும் நம்ம தான் கொடுத்துருக்கோம், சாம்பார் பொடி நம்ம தான் பண்ணுறோம். இந்த பொம்பளை ஒரு நாளைக்கு உப்பை போட்டுறா, இல்லைன்னு ஒரு நாளைக்கு காரத்தை போட்டுடுறாப்பா. ஒரே மாதிரி சாம்பார் வரவே மாட்டாங்குது. இதை மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் சாம்பார் பொடி பண்ணிட்டோம், ரசம் பொடி பண்ணிட்டோம், சிக்கன் பொடி பண்ணிட்டோம். மிளகா பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் மிளகு வத்தலுக்கு விளையிலன்னா நம்ம பவுடர் பண்ணி கொடுத்து போடுவோம். அதுக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நேற்று தான் அங்கேருந்து வந்துட்டு போயிருக்காங்க. எப்பா அவன் என்ன சொல்கிறான், உன் டெக்னாலஜி எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு, அங்கே நான் பண்ணிக்கிட்டுறேன், எல்லா வசதியும் அங்கே இருக்குது அப்படின்னா. இது ஆகிற சமாச்சாரம் இல்லை, இது ஏதோ ஒரு வேலையாக இருக்குது. நான் வத்தல் கொடுக்குறேன், நல்லா ஆரோக்கியமான வத்தல் கொடுத்துக்கேன், நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னோம்னா, இங்கே நம்ம வத்தல் ஒரு காலத்தில் எங்கள் சாத்தூர் மிளகாய் எண்ணெய் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சாத்தூர் மிளகாய் எண்ணெய் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. இப்போ மிளகு வத்தலே வரமாட்டாங்குது. எங்களுக்கு அங்கே ஏகப்பட்ட ஏக்கர்னு நாங்கள் மிளகு வத்தல் விளைய வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். நான் முதலே சொல்லியிருக்கேன், ஆர்கானிக் மிளகு வத்தல் வேணுமுன்னா இப்போ 18,000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுங்க, 21,000 ரூபாய்க்கு கொடுத்தா நான் மிளகு வத்தல் தரேன்னு சொல்லியிருக்கேன். விவசாயம் நல்லா இருக்கணும் சொல்லி வச்சுருக்கோம். பார்ப்போம், இங்கேயும் அதே மாதிரி பண்ணுவோம். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். இத்தனை நாள் பொறுமையாக இருந்தோம், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். எல்லா வேலையும் நம்ம பண்ணுவோம். ஒன்றும் இவ்வளோ ஒன்றும் டவுட்டே கிடையாது. இயற்கை நமக்கு இறைவன் தந்த கொடைகள் அல்லவா, செயற்கை உரங்கள் உயிரை பறிக்கும் நஞ்சு அல்லவா, உச்சி மருந்து கொடுத்து விளையும் பொருள் எல்லாம் உண்பதினால் பெருகும் உலகின் நூல்கள் அல்லவா. இயற்கை உரத்தை பயன்படுத்தும் வேளாண்மையில் விளைச்சலுக்கே பஞ்சமில்லை விவசாயிக்கு. நன்மையாவும் வந்து சேரும் நாடு வளர்ந்தரும் என்றும் இந்த உலகமோ உழவன் கையிலே.
புதுசாக விவசாயம் பண்ணுறேன் போன வருஷத்துலேருந்து. எனக்கு இந்த விவசாயம் பற்றி எதுவுமே தெரியாது, வெறும் யூடியூப்பை பார்த்தா எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் பூர்வீக சொத்து வந்து அங்கிட்டு ஸ்ரீரங்கபுரம், நாகலாபுரம் பக்கத்தில் ஸ்ரீரங்கபுரம் இருக்குது. அந்த இதில் லாஸ்ட் டைம் அக்டோபர் மாதம் வந்து 5 ஏக்கர் உளுந்து போட்டிருந்தேன். உளுந்து வந்து வம்பன் 11 போட்டிருந்தேன். எல்லாமே யூடியூப்பில் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணேன். அங்கே இருக்கவங்க சொல்கிறத வச்சு நான் பண்ணேன். பேசிக்காக எனக்கு 5 ஏக்கருக்கு எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 3 குவிண்டால் கணக்குக்கு 15 குவிண்டால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு செலவு ரொம்ப கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1.5 லட்ச ரூபா செலவு, 1,25,000 ரூபா செலவு. எனக்கு வரவுன்னு பார்த்தீங்கன்னா 1,22,000 ரூபா, 3,000 ரூபா லாஸ் தான் எனக்கு இது. ஆனால் எனக்கு என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன்னு ஒரு இது. இப்போ இதில் வந்திருக்கேன், நீங்கள் உளுந்து போட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் வரும்? என்ன வரைக்கும் படிச்சிருக்கேங்கிற? MBA. இதில் பாருங்க, நமக்கு வர்ற காலத்தில் இதுதான் ஆக போகுது. இவனுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம சும்மா பேசிக்கிடுவோம்ப்பா. நம்ம பேசுகிறது தமாஷா இருக்கணும், அதே சமயத்தில் சிந்தனையும் இருக்கணும். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, படிச்சுட்டு வந்தான். இப்போ காலப்போக்கில் நம்மக்கிட்ட என்ன பண்ண போகிறாங்க? இப்போ எல்லாம் இந்த மார்க்கெட்டு போட்டிருக்கான் பார்த்தீங்களா? ஒரே மாடியில் எல்லாமே கிடைக்கும், எங்கேயும் போகாத, இருக்கிற ரூபாயெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா? காலப்போக்கில் நம்ம நிலத்தை எல்லாம் அவங்க வாங்கிட்டு இந்த மாதிரி படித்த பசங்களை தூக்கி எடுத்து போடுவான். இவனுக்கு உழுக தெரியாது, தண்ணி பாய்க்கிறதுன்னு தெரியாது. இவன் பண்ணி 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 இவன் செலவெல்லாம் போய் சொல்ல செலவு கணக்கு கரெக்டாக சொல்லிட்டான் பாருங்க. நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ தான் வரவு வந்திருக்கேன்ட்டு. இதே மாதிரி அவன் இதெல்லாம் செலவெல்லாம் எழுதி 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 ஒரு 100 கிலோ வந்துச்சுன்னு வச்சுக்கா, அந்த கணக்கு போட்டு தான் நம்மள விற்க போகிறாங்க. அதனால் நான் தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, நீங்கள் உங்கள் நிலங்களை விற்காதங்க, வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு காலம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க. அது சீக்கிரமே இப்போ வந்துருச்சு. நான் ரொம்ப நாள் ஆகும்னு பார்த்தேன். கடவுள் புண்ணியத்தில் நம்ம ரூபத்தில் அது கொண்டாந்து கொடுத்துட்டாரு. நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் என்ன சொன்னீங்க? ஒரு ஏக்கருக்கு 3 குவிண்டால். ஓகே. உளுந்து நம்ம இதே ஆந்திராவில் கொடுத்து ஒரு ஏக்கருக்கு 15 கிண்டால் எடுத்துருக்கோம். குறைஞ்சது எப்படி இருந்தாலும் கூட ஒரு 8 கிண்டாலாவது எடுக்கலாம். 5 கிண்டால் இவங்களுடைய டார்கெட்டு, 5 கிண்டால் 6 கிண்டால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு குறைஞ்சது 8 கிண்டாலாவது வரும். 15 கிண்டால் எடுத்து மீசை முறுக்குன்னு விவசாயிகள்லாம் ஆந்திராவில் இருக்கான், நம்ம மருந்து அடித்து. அதனால் எதுவும் கம்மி கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானமாக நாங்கள் சொன்னது மாத்திரம் ஒரு வருஷம் செஞ்சு பாருங்க. ஒரு வருஷம் 10 ஏக்கர் போடுறதை விட 1 ஏக்கர் போட்டுக்குங்க. 1 ஏக்கர் போட்டுட்டு அதில் உள்ள மகசூல் நிறைய எடுங்க. அப்புறம் 10 ஏக்கருக்கு போங்க. முதலே நான் 20 ஏக்கர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு பொம்பளை ஆளுகளுக்கு 10 மணி ஆகி போயிடுச்சுன்னா டீயும் காஃபியும் வாங்கி கொடுக்குறதும் உங்கள் வேலையாகி போச்சு. நான் என்ன சொல்கிறேன், அகலமாக போடுங்க. எதை எடுத்தாலும் அகலமாக போடுங்க. எல்லாம் மிஷினரி வச்சு உழுதுருங்க. நாங்கள் ஒரு 3 மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். 2 அடியில் கூட உழுதுரும், களை எடுத்துரும். மழை பெஞ்சாலும் களை எடுக்கலாம். மழை பெஞ்சால் களை வெட்ட முடியாது. காஞ்சி போனதுக்கப்புறம் தான் களை வெட்ட முடியும். அதுக்குள்ளே இது இவ்வளோ உயரம் வந்துடும். ஏகப்பட்ட ஆள் பிடிக்கும். இது ஒரே நாள் 1 லிட்டர் டீசலில் 5 ஏக்கர் எடுத்துக்கிடலாம். எல்லாம் வாங்கி வச்சுருங்க. உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கணும்னு சொன்னோம்னா சரி, ஆதார இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், எல்லா இதையும் பாருங்கள், நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு. இன்னொன்று பெருசு பண்ணிட்டாங்க, நான் அதை பார்த்தோம். சார் அவங்க தான் என்ன பண்ணுறதுப்பா, நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், டோனுன்னு சொன்னாங்க. டோனு இப்போ நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, 4 லைனுக்கு 6 லைனுக்கு ஒரு லைன் போடாமல் விட்டுட்டு இதுக்கு உள்ளே போய் மருந்து அடிச்சுக்கிடலாம். டோனு வேண்டாம், நம்ம டோனு வாங்கியிருக்கோம், மருந்து அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை. அவங்களுக்கு பனி, அது குளிர் தேசம். அது அவன் ஏதாவது வெளிநாட்டில் கண்டுபிடிச்சு தான் நம்ம மேலே நம்ம தலையில் வைக்கிறதுக்கு தான் அவன் பார்க்குறான். டோனு சரி, நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு தடவை டோனு நம்ம ஓட்டுவோம். ஓட்டி பார்த்து எந்த இடத்துல மருந்து விழுகலைங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சதுன்னா உடனே விவசாய தலையிலாம் கட்டுவான், யார் தலையிலும் கட்ட மாட்டோம். நமக்கு தான் இருக்குல்ல, இவன் மருந்து அடிக்க போனோம்னா 1000 ரூபா சம்பளம் தரணும், டோனன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபா 4-5 ஏக்கர் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆசையில் தான் நம்ம போகிறோம். சரிப்பட்டு வரல, பார்ப்போம். அது கூட சரி வருதா வரலைன்ட்டு இன்னும் நம்ம ஒரு 4 தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியாக வந்துச்சுன்னா டோனை கூட வாங்கிக்கிடுவோம். தந்தானே
உலகத்திலே உயிர்கள் வாழ உணவு அவசியம் உலகத்துக்கே உணவு தர உணவு அவசியம் உலகத்திலே உயிர்கள் வாழ உணவு அவசியம்